அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு கீரைய பத்தி தான் பார்க்க போறோம். என்ன கீரைய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்த காட்டுறேன் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க எங்க அண்ணனோட வீட்டுக்கு எதிர்ல இருக்கு. கீரைய பத்தி என்னோட அண்ணி தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கீரைய இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்ல. இத பத்தி கேட்டதும் இல்ல. இந்த கீரையோட பேரு பார்த்தீங்கன்னா, லட்சக்கொட்ட கீரை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில என்னோட அண்ணி ஆகட்டும், இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இந்த இந்த கீரைய கச்சைக்கட்டு கீரை அப்படின்னு சொல்றாங்க. பேரு தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு விதமா மக்கள் சொல்றாங்க. ஆனா, இந்த கீரையோட பலன் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. நெறைய பலன்கள் இருக்கு. இது எல்லாம் என்னோட அண்ணி சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்ன வரையும் எனக்கு தெரியாது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல வந்து அழகுக்காக, இல்ல நெறைய பூங்காக்கள்ல முன்னாடி அப்படி வச்சிருப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு தண்டா தான் வைக்கிறது. இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்து வந்துருது. இந்த இலைகள நல்லா இளம் பச்சை நிறத்துல இருக்க இலைகளா பார்த்து, நம்ம அத பறிச்சு, இதுல இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு, அதுல இருக்க இந்த கீரைய மட்டும் பிச்சு பிச்சு போட்டு, தண்ணீல போட்டு, அத ஒரு சூப்பா வச்சு குடிக்கலாம். இல்ல இத நம்ம சாதாரணமா நம்ம கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுறோம் இல்லையா? அது மாரி பொரியல், கூட்டு அந்த மாரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுவரையும் சாப்பிட்டது இல்ல. குறிப்பா இந்த கீரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லது அப்படின்றதையும் எனக்கு சொன்னாங்க. இந்த கீரை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க ஊர்ல இந்த கீரைய என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.